பரவாயில்ல ஜாக்லின், நீங்க எதை யோசிச்சு இவ்வளவு விஷயங்களை பண்ணிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் சக்சஸ் ஆயிட்டு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இந்த வாரம் ஜாக்லின் கொடுத்த கண்டென்ட் எல்லாமே ஃபர்ஸ்டா சேவ் ஆகணும், மக்கள் மத்தியில போய் ரீச் ஆகணுங்கிறதான். இதுல மக்கள் மத்தியில போய் ரீச் ஆகுறது ஓகே தான், ஏன்னா அதுக்காண்டி தான் வீட்டில் எல்லாருமே உழைக்கிறாங்க. இருந்தாலுமே இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் ஹோஸ்ட் ஒருத்தர் இருக்கார்ல, அவர் இந்த சேவிங் ஆர்டரே கரெக்டாக பண்ண மாட்டேங்காரு. நான் சொன்ன மாதிரியே போன வாரத்துக்கு முந்தின வாரத்துக்கு ரெண்டு பேரா சேவ் பண்ணாரு. போன வாரம் என்ன பண்ணிட்டாருன்னா 3 பேரா சேவ் பண்ணிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் 5 சேவ் பண்ணுவார் எனக்கு. ஏன்னா 13 பேர் நாமினேஷன்ல இருக்காங்களே, 2 டைம் 5 பேர் சேவ் 5 பேர் சேவ் 3 பேர் ஹாட் சீட் அப்படின்ற மாதிரி உட்கார வச்சிருவாரான்னு எனக்கு என்னமோ தோணுது. வாரம் என்னோட வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாக்கியத்தை பார்ப்பீங்க. வணக்கம் மக்களே. ஸோ சாட்டர்டே சண்டே எபிசோட்னா நம்ம ரொம்ப குஷியாக இருப்போம்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக அதை நோட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த வாரம் எனக்கு அதை சொல்லவே விருப்பம் இல்லை. வணக்க மக்களும் கூட உங்கள்கிட்ட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். வணக்க மக்களேன்னு உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன்னா இந்த சாட்டர்டே சண்டே எபிசோட் நம்ம குஷியாக இருப்போம்னு சொல்ல தெரியுமா, அதை நான் சொல்லவே வேணான்னு தோணுது. ஏன்னா இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் சாட்டர்டே சண்டே எபிசோட் வேணான்னு தோணுது. ஐயா நீ வராதையா, நார்மலான வீக் டேஸ் எபிசோடே பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது. அந்த லெவலுக்கு ரொம்ப மொக்கையா ரொம்ப பயாஸ்டா கொண்டு போயிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் இன்னைக்கான எபிசோட்ல யாரு ஃபர்ஸ்ட் சேவ் ஆவா, இல்லை யார் என்னென்ன அடிப்படையில் சேவ் ஆவாங்க, யார் ஹாட் சீட்டுக்கு போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக நியூஸ் கிடைச்சிருக்குது. அந்த நியூஸ் வச்சு பார்க்கும்போது நான் கெஸ் பண்ணதான், நான் அஃபிஷியல் ஓட்டிங்ல யார் லீடிங்ல இருக்கான்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த வகையில் தான் சேவ் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. முக்கியமா எவிக்ஷன்ல சில பல ட்விஸ்ட் இருக்கு நண்பர்களே. நம்மலாம் நினைச்சது என்ன, இந்த வாரம் 2 போட்டா கரெக்டா இருக்கும், 2 தூக்கி வெளியே போட்டாங்கன்னா வரப்போற வாரங்கள்ல கொஞ்சம் வீட்டுக்குள்ள இடம் கம்மியா இருக்கும். அப்புறம் ஒயில் கார்டோ என்னமோ ஒயில் கார்டோ விடுறீங்களோ உள்ள அதெல்லாம் ரெண்டாவது இருந்தாலுமே வீட்டுக்குள்ள கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மியாயிரும், கொஞ்சம் நமக்கு கரெக்டா இருக்கும்னு சொல்லி யோசித்தா இவனை 2 தூக்குற மாதிரி தெரியல நண்பர்களே. எனக்கு தெரிஞ்சு ஒன்னதான் தூக்குறானுங்க. சரி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சேவ் யாருப்பா அப்படின்னு கேட்டா, எனக்கு வந்த நியூஸ் அடிப்படையில் எனக்கு வந்து என்னோட கெஸ்ஸும் கரெக்டா இருக்கிறதுனால ஜாக்லின் அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் சேவ் ஆவான்னு நான் சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், அன்அஃபிஷியல் ஓட்ல ஜாக்லினுக்கு இடங்கள் பெருசா இல்ல, 5வது இடத்துல இருந்தா கூட அபிஷியலா ஜாக்லின் 2வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. யாரு ஃபர்ஸ்ட் இடத்துக்கே போட்டி போட்டுட்டு இருக்காங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வகையில் உண்மையாவே ஜாக்லினுக்கு அபிஷியலா பயங்கரமான ஓட்டுகள், ஆனா அது மக்கள் ஓட்டுக்களான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. அதை நான் ஓப்பனாக சொல்ல மாட்டேன். மக்கள் அது நான் உங்களை நம்பல நண்பர்களே, நீங்கள் யாரும் கவலைப்படாங்க, நீங்கள் ஓட்டுகள் போட்டுருவீங்களான்னு எனக்கு தெரியாது. இருந்தால் என்னால் ஓப்பனாக சொல்ல முடியும், அது மக்கள் ஓட்டுகள் கிடையாது, முக்கால்வாசி மக்கள் ஓட்டுகள் கிடையாது. இருந்தாலுமே அஃபிஷியலாக வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது 2வது அஃபிஷியலாக வந்துட்டாங்க. ஸோ அந்த வகையில் அவங்கள தான் ஃபர்ஸ்ட்டாக சேவ் பண்ணதா ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் ப்ரோ, அந்த வீட்டுக்குள்ள பயங்கரமான சிம்பத்தியை கிரியேட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் இந்த அருண் மேட்டரில் ஒரு பிரச்சனை வந்திருக்கும், அருணுக்கும் நம்ம ஜாக்லினுக்கும். அந்த விஷயத்தில் அருண் பயங்கரமான பாயிண்ட் வச்சுட்டு இருப்போம். பட் அந்த பாயிண்ட்டுக்கு ஆப்போசிட்ல ஜாக்லின் கிட்ட அதுக்கு விவரமா சொல்றதுக்கு பாயிண்ட் இல்லாத காரணத்தினால ஜாக்லின் போட்டு உருட்டிருப்பாங்க. அப்படியே உருட்டி ரொம்ப தப்பிக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் அருண் விடாம பயங்கரமா போட்டு அடின்னு அடிச்சிருப்பான். அந்த இடத்துல கடைசியில் தீபக் அவர்கள் காலெல்லாம் விழுந்து போய் உள்ள போய் பயங்கரமா ஒரு சீன் கிரியேட் பண்ணி அழுது உருண்டு பெண்களை ஆண்கள் அடிமைப்படுத்துறாங்க அப்படின்னு மாதிரி பலவிதமான பேச்சுக்களை விட்டுருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் எடுத்து கொஞ்சம் மோட்டிவேட் பண்ற மாதிரி இவங்கள தான் ஃபர்ஸ்ட் சேவ் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அது மட்டும் இல்ல, இந்த வீட்டுக்குள்ள வந்து ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணானும்ல சீக்ரெட் டாஸ்க், அந்த டைம்ல கூட இவங்க ஸ்கிரிப்ட் வச்சு அழுத மாதிரியே அழுதாங்க. வீட்டுக்குள்ள சீக்ரெட் டாஸ்க் சண்டை போயிட்டு இருக்கு, இவங்களுக்கு சீக்ரெட் டாஸ்க்னு தெரியாது. இருந்தாலுமே அந்த சண்டையை பார்த்துட்டு ஏதோ பண்றானோ வேணுங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்ச நம்ம அவங்க பேர் என்ன ஜாக்லின் அவர்கள் ஒரு செகண்ட்ல சிரிக்கலாம் செய்வாங்க. அங்கிட்டு சண்டை பெற்று இவங்க திரும்பி சிரிக்கலாம் செய்வாங்க. சிரிச்சிட்டு இருந்தவங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, கொஞ்ச நேரம் கழிச்சு பயங்கரமான கண்டென்ட் கொடுத்து நீங்க எல்லாம் கஷ்டப்படுத்துறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி பிளாப்லான்னு சொல்லி பயங்கரமா போட்டு ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால இந்த வாரம் ரொம்ப லோவா இருக்கிறது ஜாக்லின் தான். எனக்கு நான் கவனிச்ச வரைக்கும் ரொம்ப லோவா இருக்க ஜாக்லின் தான். நிறைய இடங்களில் உட்காந்து புலம்பிருக்காங்க. முத்துக்குமரன் போய் உட்காந்து கூட எல்லாரையும் அட்டாக் பண்றாங்க, நான் வெளியே போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு மாதிரி புலம்பிருப்பாங்க. ஸோ அதனால கண்டிப்பா இந்த ஒரு டாபிக் எடுத்து எல்லாரும் உங்களை வெளியே போகணும்னு நினைக்கிறாங்களா, பட் இருந்தாலும் மக்கள் வந்து நீங்க தான் ஃபர்ஸ்டா சேவ் ஆகணும்னு நினைக்கிறாங்க, நீங்க யூ ஆர் சேவ்டுன்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு நண்பர்களே. இருக்கு அது கண்டிப்பா இருக்கு. 2வது எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யா அவர்கள் தான் சேவ் ஆவாங்க. ஏன்னா அஃபிஷியல்ல சௌந்தர்யாக்கு நல்ல ஓட்டுகள் இருந்தாலுமே அஃபிஷியல்ல நல்ல ஓட்டுகள் இருக்க ஒரு ஆளுக்கும் வாரம் பயங்கரமா கைத்தட்டி இருக்க ஒரு ஆளை வந்து டக்குன்னு ஃபர்ஸ்டா சேவ் பண்ணாங்கன்னா அடுத்தடுத்த வாரங்கள் அவங்களோட கேம் பிளே மாதிரி கொஞ்சம் ஹெட் வெயிட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு இவங்களை ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணாம 2வது 3வது சேவ் பண்றது நல்லதுதான் எனக்கு தோணுது. யார் சௌந்தர்யாவை சொல்றேன்னா, இந்த வாரமும் டக்குன்னு ஃபர்ஸ்டோ இல்லை செகண்டோ சேவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கண்டென்ட்லாம் கரெக்டாக தான் கொடுத்துட்டு இருக்கோம், ஸோ வீட்டுக்குள்ள அதே கண்டென்ட் அப்படியே பேஸ் பண்ணி போயிட்டு இருப்போம்னு சொல்லி கண்டிப்பாக அதை பண்ணுவாங்க. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு அவங்க பேர் என்னங்க சௌந்தர்யா அவர்கள் 2வது தான் சேவ் பண்ணப்படுவோம் நான் சொல்றேன். அதில் ஓட்டின் அடிப்படையில் கூட பார்த்தீங்கன்னா கூட இது அஃபிஷியல் அன்அஃபிஷியலும் சரி சௌந்தர்யா அவர்கள் தான் முதல் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அன்அஃபிஷியலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 88,000 ஓட்டுகள், எப்படி 88,000 ஓட்டுகள் எடுத்து முதல் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அசைக்க முடியாத இடம். இதே 2வது இடத்துல யார் இருக்காங்கன்னா ராணா அவர்கள் இருக்காங்க. ராணா அவர்கள் ஒரு 68,000 ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காங்க. எனக்கு என்னன்னா ராணா உண்மையாவே இந்த வீட்டுக்குள்ள சூப்பர் ஆடுறானா, இல்லைன்னு சொல்ல ஆடுறான்ப்பா. இந்த வாரம் அவனுக்கு கொடுத்த கண்டென்ட்டை கண்டிப்பா நல்லா பண்ணிட்டான். இருந்தாலுமே ஒரே நாள்ல ஒரு 2-3 நாள் நடந்திருக்கு
போட்டிருக்காங்க. 2-3 நாள் 65,000 ஓட்டுகள் போடுற அளவுக்கு அவன் நல்ல கண்டென்ட் கொடுத்துட்டானா என்ன? அவ்வளவு கண்டென்ட் கொடுக்குறான். ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே நிறைய பேர் கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஜெஃப்ரி நல்லா தான் கண்டென்ட் கொடுக்கான். தீபக் கொடுங்க. ஜாக்லின் கூட ஏதோ ஒரு கண்டென்ட் இரிட்டேட் பண்ற ஏதோ ஒரு கண்டென்ட் வந்துட்டு தான் இருக்கு. சாச்சன் அவர்களுக்கும் அதே மாதிரி ஏதோ ஒரு கண்டென்ட் வந்துட்டே தான் இருக்கு. ஆனா இவ்வளவு கண்டென்ட் வந்து அவங்களுக்கான ஓட்டுகள் வரல. வந்த முதல் வாரத்திலே எப்படி உங்களுக்கு இவ்வளவு ஓட்டுகள்? அதுவும் நாமினேஷன்ல வந்த முதல் வாரத்திலேயே 68,000 ஓட்டுகள் எடுக்கிற அளவுக்கு இந்த வீட்டுல நீங்க என்ன பண்ணீங்க? எதுவுமே பண்ணல. ஒன்று நடந்துச்சுப்பா, அங்கே வந்து நிறைய சண்டை நடந்திருக்கும். அந்த சண்டையெல்லாம் தீர்த்து வைக்கிற மாதிரி இல்லை அந்த ஸ்கூல் டாஸ்க்லேயே எக்ஸ்ட்ரா வித்தியாசமாக என்ன பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம். இல்லை அப்படி இல்லைன்னா அந்த சீக்கிரம் டாஸ்க்கில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணணும் மாதிரி கொஞ்சம் ஆக்டிவாக பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. இருந்தாலுமே 65,000 ஓட்டுகள் கொடுக்குற அளவுக்கு பண்ணியிருக்கான்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட்டுப்பா தெரியல. இதில் 3வது இடத்துல ஜெஃப்ரி இருக்கான். ஜெஃப்ரி ஒரு 56,000 ஓட்டுக்கு எடுத்து வச்சிருக்கான். எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்ரி அவர்கள் ஹாட் சீட்டில் இருப்பார். என்ன அப்புறம் சொல்கிறேன், ஹாட் சீட்டில் எப்படி போகிறீங்க எனக்கு தெரியல. அப்புறம் எனக்கு ஏதோ கெஸ் வந்துக்கிட்டே இருக்கு. என்னன்னா அவன் வந்து வீட்டில் நிறைய பிரச்சனை பண்ணிட்டான். பிரச்சனைன்னு சொல்கிறதோட கொஞ்சம் ஹெட்வெயிட்டில் சில பேரை பேசியிருக்கான். முக்கியமான ராணா அவர்களே பார்த்து கொஞ்சம் ஹெட்வெயிட்டில் தான் பேசுகிறாங்கிறது கன்ஃபார்மாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டுக்குள்ள வேற சௌந்தர்யா வச்சு கொஞ்சம் மார்க் பண்ணிட்டாங்க. சௌந்தர்யா வச்சு பயங்கரமாக மார்க் பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக தேவையில்லாத வேலைகளை பார்த்துட்டாங்க. ஸோ அந்த வகையில் ஜெஃப்ரி எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஹாட் சீட்டில் உட்கார போகிறாரு அப்படிங்கிறதா உண்மை. அவர் எவிக்ட் ஆவாரான்னு கேட்டால் எனக்கு தெரியல. அது அடுத்த வீடியோவில் தான் மென்ஷன் பண்ண முடியும். நான் இப்போ தான் ஷூட் போயிட்டு இருக்கு, அப்டேட் கிடைக்கல. இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹாட் சீட் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் ஒரு சின்னதாக ஒரு வார்னிங் கொடுப்பாரு எனக்கு தோணுது. அடுத்ததாக தீபக் அவர்கள் 5வது இடத்த தீபக் பிடிச்சிருக்காரு. பட் தீபக்கு டைரக்ட் நாமினேஷன் பவர் கிடச்சிட்டு அதனால பிரச்சனை இல்லை, அந்த பாஸ் வச்சு தப்பிச்சாரு. அதுக்கு அடுத்ததாக இருக்கதான் நம்ம ஜாக்லின் அவர்கள். எத்தனாவது இடத்துல இருக்காங்க பார்த்துக்கோங்க. 5வது இடத்துல ஜாக்லின் இருக்காங்க. 5வது இடத்துல இருக்காங்க. அவங்களோட ஓட்டுகள் அஃபிஷியலை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அன்அஃபிஷியல் ஓட்டுகளை பார்த்து நீங்கள் யாரும் பெருசாக இது பண்ண வேண்டாம். அவங்க டீம் வந்து கரெக்டாக அஃபிஷியலில் ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. நீ போடுறியோ இல்லையோ அவங்க டீம் கரெக்டான டைமுக்கு போட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இல்லை கடைசியில் ஒரு 4 பேர் இருக்காங்க. ஓகேவா, இந்த 4 பேரில் தான் ஒரு 3 பேர் எனக்கு தெரிஞ்சு 3 பேர் வரமாட்டாங்க. 2 பேர் எவிக்ட் ஆக போகிறாங்கன்னு எனக்கு தோணுது. பட் டபுள் எவிக்ஷனுமே இன்னும் ஜவ்வா இழுத்துட்டு இருக்காங்க எல்லா வாரம். அதை போன ஒரு 2 வாரங்கள் நடந்துச்சுன்னா அதே மாதிரி இந்த வாரமும் நிறைய டிசிஷன் எடுத்துட்டு திருப்பி காலங்காத்தால உட்காந்து நிறைய விஷயங்களை மாத்திர மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்லை கடைசியாக இருக்கிறது யார் தெரியுமா? 13வது இடத்துல ரியா அவர்களும், 12வது இடத்துல மஞ்சரி அவர்களும், 11வது இடத்துல வர்ஷினி அவர்களும், 10வது இடத்துல நம்ம சிவகுமார் அவர்களும் இருக்காங்க. இதை எனக்கு தெரிஞ்சு சில பேரை காப்பாற்றுறக்காண்டி சில பேர் வந்து பலியாடாக போறாங்க. அதுதான் நம்ம ரியா அவர்கள். ரியா அவுட்டு. என்ன கேட்டால் இந்த வாரம் ரியா அவுட்டுங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு மேலே இருக்க மஞ்சரி அனுப்ப மாட்டாங்க. அதுக்கு மேலே இருக்க மஞ்சரி கண்டிப்பாக வேணும். அவங்க கண்டென்ட் ஏதோ பண்ணுவாங்க, ஏதோ ஒரு கண்டென்ட் அவங்ககிட்ட இருந்து வரும். அதனால மஞ்சரியை விட மாட்டாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வர்ஷினிலாம் சில பல அக்ரிமெண்ட்டோட தான் வந்திருப்பாங்க எனக்கு தோணுது. ஏன்னா அந்த சீசனை பொறுத்தவரைக்கும் அவங்க பிளான் பண்ணுற மாதிரி தான் போகுது. ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு வர்ஷினிலாம் சில பல அக்ரிமெண்ட்டோட தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களாம் ஒரு 70வது நாள் இல்லை அவ்வளோ வேணாம்னு வச்சுக்கோங்க, 60வது நாள் இன்னும் 2 வாரங்கள் எனக்கு தெரிஞ்சு இருந்துட்டு தான் அந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்னு எனக்கு தோணுது. ஸோ ஆனால் வர்ஷினி அவர்களும் போக மாட்டாங்க. அடுத்ததாக 10வது இடத்துல இருக்க நம்ம சிவகுமார் அவர்கள். அவர் போவாரான்னு கேட்டிங்கன்னா அவர் மேலே பெரிய டவுட். ஏன்னா இவங்க எல்லாருமே ஏதோ அக்ரிமெண்ட் போட்டு உள்ளே வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ப்ரோ. நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, எனக்கு அப்படி ஒரு ஃபீல் இருக்குது. இவங்க எல்லாருமே கோட்டாவில் வந்த மாதிரி, இவங்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக சில விஷயங்களை பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு சேவிங் ஆர்டர் மட்டும் தான் கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். அப்புறம் ஹாட் சீட்டில் உட்கார வைக்கிறது, அதுக்கு எல்லாம் சேவ் பண்ணுறது, இந்த 3 பேர் 2 பேராக மொத்தமாக சேவ் பண்ணுற ஆர்டர் வந்து கண்டிப்பாக இந்த வாரம் குழப்பம் போது அது சேதனை கண்டிப்பாக பார்ப்பாருன்னு தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இருந்தாலுமே ஜாக்லின் அவர்கள் ஃபஸ்ட்டு சேவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி இல்லைன்னா சாச்சனா அவர்கள் தான். அன்பான மகள் வந்தால் அப்படின்னு ஒரு பாட்டை போட்டு கண்டிப்பாக வந்து சாச்சனா அவர்களே சேவ் பண்ணுவார் எனக்கு தோணுது. ஸோ யாரை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை போட்டுக்கேன். அது மட்டும் இல்லாமல் யார் வெளியே அனுப்பினா இந்த வாரத்துக்கு அப்புறம் கேம் மாறும் அப்படின்னா யாரை சொல்லுங்க சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. பார்க்கலாம் இவன் ஏதாவது கேம் மாத்திரான்ல, ஏதாவது பூசப் பண்ணுறான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போட்டு விட்டு போங்க. அடுத்து பார்க்கலாம்.